அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின வில் அம்பு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செங்கிஸ்கான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள். உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினேன். ஃபுல்லாக ஸ்டிக்கராக இருக்குது. அடுத்த நம்மளும் ட்ரிப்பேட் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆட்டோட கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொவினியர் ஆக்கி வச்சுருக்காங்க. Watch over Boo, help him, protect him, safe journey, safe trip in Mongolia. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா மங்கோலியா நாட்டில் உலான்பாட்டாரில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி முதல் நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த நாடு உலான்பாட்டார் 3 வருஷம் கழித்து வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான், சிட்டி கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் டூர்ஸ்னு சொல்லிட்டு. கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மங்கோலியா வரும்போது நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு 1200 கிட்ட வரும் பிரேக்ஃபாஸ்ட்டோட. பட் இன்றைக்கி சாப்பிடல, லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலைல 10 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடுறாங்க. பட் ஆனால் 4th ஃப்ளோரில் இருக்குது. நடந்து 4th ஃப்ளோர் வரணும். அப்பா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. லைட்டாக குளிர் காற்று அடிக்குது, பட் இருந்தாலும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசியான வீடுகளில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து கோடு அன்லாக் இருக்கும். கோடு இருக்கும். அந்த கோடை வந்து என்ட்ரன்ஸ் டோரில் வந்து டைப் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். என்னோடய ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே அதிலே போட்டிருக்காங்க, இதுதான் கோடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு. பட் அதுக்கு மேலே ஹாஸ்டல் வாசலில் இன்னொரு கோடு இருக்கும். அது இருந்தால் மட்டும் தான் உள்ளே போக முடியும். அப்படி இல்லைனா காலிங்கில் அடித்தா அவங்க வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த உலான்பாட்டார் மங்கோலியா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சோவியத் யூனியன் கட்டிடங்கள் பார்க்கலாம். ஏன்னா சோவியத் யூனியன் பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட்சி பட்டுதான். இங்கே ரஷ்யா, அப்புறம் வந்து கசாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அது மாதிரி பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து இருந்தாங்க. அவங்க ஆட்சி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நாடுகளாக பிரிஞ்சு ரஷ்யாவாகவும், அப்புறம் மங்கோலியா, உஸ்பெகிஸ்தான், கசாகிஸ்தான், அப்படி வந்து நாடுகள்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக ஆனது. செப்பல் போட்டு வந்தேன், வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா குளிருது. பட் ஓகே, மேனேஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்காத குளிரா, காற்று பயங்கரமாக தாங்க அடிக்குது இன்றைக்கி. நல்ல குளிராக இருக்குது. ஷூவை போட்டு வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். நல்ல குளிருது. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் பில்டிங்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்கைஸ்கிராப்பர்ஸ் பில்டிங் வந்து பார்க்க முடியுது. நான் லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருந்தேன், நிறைய பில்டிங்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் டைம் வின்டர் டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இந்த நாட்டில் நான் டிராஃபிக் பார்க்கவே இல்லை. ஏன்னா குளிர்காலத்தில் காரில் போகிறவங்களும் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னன்னு தெரில, இல்லை இப்படி தான் இருக்குமா உலான்பாட்டார்னு தெரில. நான் பார்த்த வின்டர் டைமை விட இந்த வாட்டி வந்து எக்கச்சக்கமான கார்கள், டிராஃபிக்கெலாம் பார்க்க முடியுது. சாயங்காலம்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. அந்த ரோடு நவரவே முடியாது. நம்ம வண்டி டாக்ஸி புக் பண்ணால் கூட வரமாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஆனால் இங்கே இருக்க கார்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான காராக இருக்குது. தென் வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண காராக இருக்குது. எல்லாமே இருக்குது. சில கார்கள் வந்து லெஃப்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடில் ஸ்டேரிங் இருக்குது. சில கார்கள் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸ்டேரிங் இருக்குது. மாறியும் இருக்குது. ஆனால் இப்போ வர புதிய கார்கள்லாம் வந்து மாற்றிட்டாங்களாமா. ஒரே மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இந்தியாவில் உள்ள மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ஸ்டேரிங் இருக்குது அதிகபட்சமான கார்களுக்கு. பட் சில கார்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஏன்னா இங்கே ரைட் சைடில் தான் வண்டி ஓட்டுறாங்க. அப்படின்றப்போ இந்தியாவில் இருக்கிறத விட ஆப்போசிட்டாக தான் இங்கே வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சு. ஆமாம், என்னடா இவன் வந்து லாஸ்ட் வீடியோவில் தான் கெட்டப் வந்து மாற்றிட்டேன், ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு கெட்டப்னு சொன்னான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து சரியாக இல்லை, ஒழுங்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணது. அதனால் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு ஓகே பழைய ஸ்டைலுக்கே மாற்றிடலாம், லாஸ்ட் சீரீஸ்குள்ளதே சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் செங்கிஸ்கானுடைய ஸ்டாச்சு காம்ப்ளெக்ஸ் போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து முடி இருக்கும். ஏன்னா வந்து அது முந்தானத்தை எடுத்தது. அப்போ வந்து நான் முடி ஷேவ் பண்ணல. அதை பார்த்து தான் ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மாற்றிட்டேன். என்னோடய ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இண்டேன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் மக்கள் தான் அங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க. நேற்று போய் ட்ரை பண்ணேன், வெள்ளிக்கிழமை அதுமா செம்ம கூட்டாங்க. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் கிடையாது, அது ரெஸ்ட்ரோ பாரு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து
இங்கே அதிகமாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக குடிக்கிறாங்க. அதுவும் பொண்ணுங்கள்லாம் எக்கச்சக்கமாக பேர் குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் வந்து போட்டிருக்காங்களே, ஆனால் இங்கே ரெட் லைட் கிடையாது. நம்ம நடந்து போனோம்னா வர கார்கள் நின்றோம். நைட் நேரங்களில் இந்த ஜீப்ரா கிராசிங் தெரியாது அப்படின்றனால தெரியும் மேலே லைட் இருக்குது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து ஏதோ ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்குது. அந்த ப்ரொஜெக்டரில் சூப்பராக அந்த ஜீப்ரா கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுதுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நைட் நான் அந்த பக்கம் வரும்போது காமிக்கிறேன். சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதனால் மேலே எல்இடி லைட் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் பளிச்சுன்னு தெரியுது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக தெரியும். இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க நான் சொன்னேன், அந்த இந்தியன் ரெஸ்டாபார் இண்டேன்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸாக இருக்குது இங்கே. நானே ஷாக் ஆகிட்டேன் போயிட்டு, இது இந்தியன் ரெஸ்டாரண்ட் தானா என்னான்னு சொல்லிட்டு. இப்போ கால் பண்ணேன், நான் வந்து நிற்கிறேங்க லொக்கேஷனில், எங்கே இருக்குன்னு தெரியல கடை அப்படின்னேன். அப்புறம் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போனாங்க, இதான் எங்கள் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு. ஸோ நம்ம நிற்கிற இந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொரியாவில் இருக்கிற சோல் இருக்குல்ல கேபிட்டல், அதோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அதிகமாக இந்த மங்கோலியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற உடைகளாகட்டும், இங்கே மக்கள் போடுற மேக்கப் ஆகட்டும், இல்லை இங்கே சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஜாப்பனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்க முடியுது. வித்தியாசமாக இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இங்கே ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டு, அந்த பக்கம் ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட்டு. அது மாதிரி எக்கச்சக்கமான பியூட்டியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம், அதுவும் இவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தோம்னா மங்கோலியன் ஒரு நாடோடிகள் நிறைஞ்ச ஒரு நாடுன்றதை சொல்கிறத விட ரொம்ப மாடர்னான நாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஏதோ ஜாப்பனீஸ் கடை, மியூக்கோன்னு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா மங்கோலியன் லாங்குவேஜில் போட்டிருக்கு, சிலது இங்கிலீஷும் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பசங்கள்லாம் மீட் பண்ணல. பட் இந்த வாட்டி அதிகமான யங்ஸ்டர்ஸை ரோட்டில் பார்க்க முடியுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மங்கோலியா உலான்பட்டரில் இருக்கிற ஒரு சென்ட்ரலான பிளேஸுங்க. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பியட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் பேண்டோடைய அது மியூசிக் வாசிக்கிறவங்களுடைய சிலைகள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1960கள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வெஸ்டர்ன் மியூசிக்காக இவங்க வந்து இந்த பியட்டல்ஸ்ன்றவங்க. ஸோ அவங்க நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பீஸாவுடைய வெண்டிங் மிஷின்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் நான், பட் இந்த வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா பீஸா வந்து உங்களுக்கு குக் ஆகி உள்ளேருந்து வரும் போல். லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு வரல, என்னோடய கார்டு அக்செப்ட் பண்ணல. ஓகேவாக இருக்குது. பெப்பரோனி பீஸா, ஹவாய் பீஸா, சிக்கன் பீஸா, எப்படிலாம் பண்ணுறானுங்க பாருங்கள். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, முக்கியமான ஒரு மால்னு சொல்லலாம் இங்கே உலான்பட்டாரில். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே வின்டர் டைம்லலாம் நிற்கக்கூட முடியாது, செம்ம குளிராக இருக்கும். இப்போ பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாடகைக்கு எடுக்குது. மக்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி ரோட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க காலை நேரனால. ஈவினிங் டைம்லாம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல. மங்கோலியா பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு லேண்டுங்க. பரப்பளவு பார்த்திங்கன்னா மிக பெருசு. ஆனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஜனத்தொகை பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலான்பட்டாரில் தான் இருப்பாங்க. இதை உலான்பட்டாரை விட தள்ளி வெளில போயிட்டோம்னா மக்களை வந்து நம்ம அதிகம் பார்க்க முடியாது, மனுஷங்களையும் பார்க்க முடியாது, கார்களையும் பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாதுங்க. இந்த உலான்பட்டார் மட்டும் தான் அப்படி இருக்கும் கேபிட்டல்னால. இந்த மங்கோலியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3.28 ஸ்கொயர் கிலோமீட்டர். என்னதான் இந்தியாவுடைய பரப்பளவோட ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இங்கே இருக்கிற பாப்புலேஷனையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தெரியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறோன்னா, நம்ம சென்னையில் 35 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 35 லட்சம் பேர் தான் மொத்தமாகவே இந்த மங்கோலியாவே இருக்காங்க. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருப்பாங்க சொல்லிட்டு. இங்கே அதிகமாக நாடோடி மக்கள் இருக்கனால அதிகமாக இங்கே குதிரைகளை வச்சுட்டு தான் வாழ்க்கைகளே இருக்குது. இந்த சிட்டியை விட்டு வெளில போனதுக்கப்புறம்
இங்கே ஏன்னா எக்கச்சக்கமான நாடோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலங்குகளை வச்சு ஒவ்வொரு விதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னுடைய லாஸ்ட் மங்கோலியா வின்டர் சீரிஸ் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஒரு சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுடைய வின்டர் சீரிஸ் தான். -45 50 வந்து காட்டுக்குள்ளே குதிரையை வச்சுட்டு ஒரு இன மக்களை வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த ஞாபகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் எனக்கு இந்த மங்கோலியா வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்காக ஒரு லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே கார்ன் பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1998 இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே போய்ட்டு ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணி இங்கே மங்கோலியனுடைய டீ இருக்குங்க, அதுவும் சூப்பராக இருக்கும், அதையும் ட்ரை பண்ணலாங்க. அதிகமாக லோக்கல் பீப்புள் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்திருந்தேன், நானும் விஷ்ணு வந்திருந்தோம். ஸோ மெனு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன், குலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் டீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ டீ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க, எடுத்து நம்மளே ஊற்றிக்கலாம். கப் எடுத்து வச்சு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாப்பாடு வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ரைஸு, அதில் கொஞ்சம் கறி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பீஃப்னு நினைக்கிறேன், கேரட்டு, முட்டைக்கோஸு, இது வந்து சவுன்னு நினைக்கிறேன், இல்லை உருளைக்கிழங்கான்னு தெரிய சாப்பிட்டு பார்ப்போம், மறந்துச்சு ரொம்ப நாளாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியாவுடைய டீ. மங்கோலியா டீ வந்து பால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஆனால் இது இனிப்பாலாம் இருக்காது, நல்ல உப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்டைம்ஸ் மாட்டுப்பாலாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து குதிரைப்பாலாக கூட இருக்கலாம். இங்கே இந்த பாலை பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாலை வந்து நம்ம ஊரில் எதுவுமே கெட்டியாக குடிக்கிற பழக்கவழக்கங்கள்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா குளிர்காலங்களில் அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக செரிக்காது அப்படின்றதுக்காகவும், இல்லை குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுக்காகவும் எது வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் லைட்டாக. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் கார்டில் தான் பே பண்ணேன். எனக்கு மங்கோலியா பிடிச்சது என்னென்னா எல்லா கடையிலையும் கார்டு மிஷின் இருக்கும். ஈவன் ரோட்டு கடையில் கூட சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே அதிகமாக சார்ஜ் ஹாஸ்டலில் சார்ஜ் பண்ணுவானுங்க. இந்தமாதிரி கடை சின்ன சின்ன கடைகளில் சார்ஜஸ் கிடையாது. இப்போ இந்த மீல் 522 ரூபா. அந்த டீயோட டீ அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம் போய்ட்டு நீங்கள். நல்லாயிருக்கும். கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, அப்புறம் ஃபைபரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பீஃப் தான். குட். எப்போ இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற லோக்கல் ஃபுட்டை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படிலாம் மக்கள் இங்கே வாழ்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் மட்டும் போனோம்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிட முடியாது. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் தான் ஆகணும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்தளவுக்கு விலை மற்ற நாடுகளோட கம்மியாக தான் இருக்குது. 1200 அது மாதிரி தான் இருக்குது நல்லா சாப்பிட்டாலே. குட். முட்டைக்கோஸ்லாம் இனிப்பாக இருக்குது, கேரட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஏன்னா மயோனைஸ் போட்டுருக்காங்க. இது உருளைக்கிழங்கு தான், உருளைக்கிழங்குலையும் இனிப்பு இருக்குது, மயோனைஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலை உணவு சாப்பிட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் நேஷ்னல் மியூசியம் வந்திருக்கு. இந்த உலான்பட்டரில் இருக்கிற மியூசியமு அடைச்சிருக்கிற மாதிரி இங்கே தெரியுது. பட் ஆனால் காஃபி ஷாப் வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். மெயின் கேட்டு மூடி இருக்குது, சைடில் நம்ம பூந்து போகணும். போயிட்டு இந்த செங்கிஸ்கானுடைய உடைகள் அதெல்லாம் உள்ளே இருக்கும் போல், போய் பார்க்கலாம். வாவ், செம்ம காற்றடிக்குது. ஓ, காஃபி கடையில் பூந்து தான் வந்து அந்த பக்கம் போகணும் போல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம்குள்ளே வந்துட்டேன். உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 45,000 துக்ரிக், மங்கோலியன் துக்ரிக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருந்தது. அதாவது பிஃபோர் த கிறிஸ்ட் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே நிறைய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. கத்தி, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸில் செய்கிறது.
இங்கே பாருங்க ட்ரெஸ் எல்லாம் பேண்ட்டு சாக்குப்பை மாதிரி இருக்குது. மேலே போடுற உடை வந்து பார்த்திங்கன்னா விலங்குடைய தோல், அதாவது ஒட்டகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டகத்துடைய தோலை வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே பித்தளைங்க. இவங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆயுதங்களும் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை. அந்த காலத்தில் நிறைய அரசர்கள் இருந்தாங்களே, அதில் முக்கியமான அரசர் பார்த்திங்கன்னா பில்கே கான் அப்படின்றது. பில்கே கானுடைய சிலைகள் தான் இந்த சிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அந்த சிலை யாழி மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், சிங்கக்குட்டின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய சிலைகளுடைய தலைகள்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தலையை தானே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து தலைகளை உடச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின வில் அம்பு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. அந்த வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சில படங்களில் இல்லை கேமுகள்லாம் பார்த்துருப்போம்ல வைக்கிற இடம், அதுவே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இடுப்பில் போடுற பெல்ட்டு, விலங்குகளுக்கு போடுற பெல்ட்டு, குதிரையில் போகும்போது குதிரை காலில் வைக்கிறதுக்கு இடம், குதிரைக்கு மேலே உட்காரத்துக்கான இடம். இது என்ன அது வித்தியாசமாக இருக்குது. இவங்க வந்து அதிகமாக ரஷ்யன் மங்கோல் லாங்குவேஜில் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. அலிட்டாய் யக்தான் போட்டிருக்கு, ஹார்ப்புன்னு போட்டிருக்கு. என்னான்னு சரியாக எனக்கு தெரியல. அந்த காலத்தில் இந்த வீரர்கள்லாம் இப்படி தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூடாத மாதிரி தான் அமைச்சு வந்து வாழ்வாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக பெர்மனெண்ட்டாக அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அந்த கூடாரங்குள்ளே எப்படி இருக்கும் அவங்க இருக்க இடம் அப்படின்றத வந்து சூப்பராக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கூடாரம் இருக்குது, கீழே வந்து ஒரு சேரு சூப்பராக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிண்ணங்கள் அதெல்லாம் இருக்குது. அவருடைய போருக்கு போகும்போது சண்டைகளுக்கு போகும்போது போடக்கூடிய உடை இருக்குது. தென் குதிரையில் வச்சு உட்காரத்துக்கான பொருளும் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அவர் ஷூ, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு மெழுகு சிலை. ஆக்சுவலாக அது சீப்பெலாம் வச்சுருக்காங்க, மரத்துலேயே ஆன சீப்பு. தலையை வாரத்துக்கு அந்த காலத்துலலாம் வந்து இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தாங்க கிரேட் கான், சிங்கிஸ் கான். மங்களுடைய எம்பையர் ராஜ்யத்தை கையில் வச்சுருந்தவர். அந்த காலத்தில் இப்படி தான் சண்டை போட்டிருப்பாங்க. குதிரையில் போய் வில்லம்பு வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்குது. நாயெல்லாம் வச்சுருக்காங்க, சிப்பிப்பாறை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இங்கே சூப்பராக படம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் நடந்து போகிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மந்திரிகள், ராஜாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, மியூசிக் பண்ணுறவங்க. நடுவில் வந்து ஏதோ படையலுமே படைக்கிறாங்க. சிங்கத்தோல் இருக்குது, புலித்தோல் இருக்குது. புலித்தோலுக்கு மேலே இந்த அரசர் வந்து உட்காந்துருக்காரு. லைட்டாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே அதிகமாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி இங்கே மங்கோலில் இருக்கிற ஒட்டகமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரிப்பில் பார்ப்போம் அந்த ஒட்டகத்தை. சமையல் நடக்கிற இடத்துல பயங்கரமாக இருக்குது. மாடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரெஸ்ஸு பாருங்கள் ஃபுல்லாக இரும்பு. துப்பாக்கியில் வந்து அம்பை வச்சு சுட்டோம்னா அம்பு பறந்து போய் கொள்கிற மாதிரி. இவங்க லேண்டு மட்டும் இல்லை, கப்பல்லையும் வந்து சில இடங்களுக்கெல்லாம் போய் நிறையா பேரை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி கப்பல்களில். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குடிசைக்குள்ளே எப்படி தான் இருக்கும். உட்காருறது, படுக்கிறது, நடுவில் தீப்பந்தம் வைக்கிறது, இந்த பக்கம் ரெஸ்ட் எடுக்கிறது, மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சப்படுற மாதிரி இப்படி தான் இருக்குமாங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மியூசியம் பார்த்துட்டு வந்துட்டேங்க. மியூசியமில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, சில இடத்துல மட்டும் தெரியாமல் எடுத்தேன்.
உள்ள சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சிங்கிஸ் கான்னா யார், அவர் என்னமா ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அவங்க ஆட்சியில் என்னமா பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத எல்லா விஷயமும் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே பக்கத்தில் தான் வந்து ஷுக் பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா இருக்குங்க. முக்கியமான ஒரு உலன்பட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சென்டரான ஏரியா. ஸோ அங்கே தான் போதும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ் கானுடைய சிலையும் இருக்குது. செம்ம குளிராக இருக்குது. கண்டிப்பாக ஜாக்கெட் போட்டு தான் வந்துருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ காரு பாருங்கள் இந்த ஊரில். ரெட்டு போட்டாங்க, இன்னும் வந்துட்டுருக்காங்க மக்கள். A few moments later. இப்போ நம்ம ஷுக் பத்தார் ஸ்கொயருக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம பஸ் இறங்கணும். ஞாபகம் தெரியல உங்களுக்கு. அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இறங்கணும். இறங்கி அங்கேருந்து நடந்து போனோம். இங்கே தான் செங்கிஸ் கானுடைய சிலையும் இருக்குது. நோ ட்ரோன் ஸோன்னு போட்டிருக்காங்க. ட்ரோன் நல்லது கிடையாது இங்கே. பட் ட்ரோன் நான் எடுத்து வந்திருக்கேன். பட் ஃப்ளை பண்ணக்கூடாது இங்கே. பட் அவுட்டரில் நம்ம வெளில போகும்போது பயங்கரமாக ஃப்ளை பண்ணாங்க. செம்மையாக இருக்கும். இங்கே தாங்க உலான்பட்டாரில் எது கட்சி மீட்டிங்கு இல்லை பனி பெய்யும் போது ஐஸில் வந்து சிலைகள்லாம் இங்கே செஞ்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து மங்கோலியா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கே வந்து சிலைகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இங்கே தான் அது. பா பயங்கர குளிராக இருக்குங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது எனக்கு. அந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா பித்தளையில் செங்கிஸ் கானுடைய சிலையை செஞ்சு அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு பிளேட்டரில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுவே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, பட் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஃபோட்டோ மட்டும் போடுறோம் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தான். அது பித்தளையில் தான் இந்த சிலையும் பண்ணியிருக்காங்க. இது செங்கிஸ் கானுடைய சிலை தான். இங்கே பாருங்கள் சிலைகள் பயங்கரமாக இருக்குல்ல. லாஸ்ட் டைம் வந்தப்பையும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டியும் சூப்பராக இருக்குது. அருமையாக வச்சுருக்காங்க. மேலே யாரையும் அலோவ் பண்ணல. கீழே தான் பார்க்க முடியும். 2 பக்கம் குதிரையில் உள்ள வீரர்கள் இருக்காங்க கத்தியை வச்சுக்கிட்டு. அந்த சிலையும் வந்து பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. ஒரு குதிரையை வச்சு எப்படி உலகம் ஃபுல்லாக ஆட்சி பண்ணாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள். அதுவும் இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் சைனா இருக்கனால அந்த 2 கண்ட்ரியோடைய ஈடுபாடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து இவங்களுடைய அரசாங்கத்துலேயும் வந்து சில விஷயங்கள்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாடுகள் நம்பி தான் இந்த நாடு இருக்குது அப்படின்றனால. பட் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே நிறையா அரசு விழாக்கள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கும். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுவுமே அதுக்காக தான். எல்லாமே சூப்பராக இருக்கும் மேலே ஃபுல்லாக. ஹலோ, தேங்க்யூ. From India. Wow, India, my beautiful country. Thank you. I love your movies. Oh, thank you. I cry. I watched 10 times. Thank you. You want to see something cute? What is this? Baron Khor. Mm-hmm. We bring peace and happiness. This is wealth. This one is good luck. Okay. It's very nice. How much you selling this? This one how much? This one is 10. 10,000. That Yeah. one? In your This one? which it is 10. Huh? 10. 10. Yeah. You speak English good? Little bit. Then I have a very interesting game. Like everyone loves it and hard to find this one. It's still you see, Mongolian gift. Mm-hmm. What is And it? also it's for animal and everyone loves it. And then you have to put here. Mm-hmm. And then it's for animal. Okay. You do Ah. like this and do over Okay, here, playing, like this playing. side, and then Oh, you get feedback. and for Ah. is horse. It's Okay. for horse. Okay. Is this one is this one. Superior. Yeah. Okay. Watch over Boo. Let help him, protect him, safe journey, safe trip in Mongolia, and help him to see the right people, be the right place, to do the right thing, and every single wish came true, not only today and forever. Thank you. How much is it? 10,000, huh? Yeah, then I give you. It's okay. Keep it. You can keep it. With me. Thank you so much. No one done this to me. Ah, really? You so kind. Thank you. My How you dear. say thank you in Bayerla. BS? Bayerla. Bayesla. Yes. Okay, Bayesla. Oh, Thank you, Bayesla. See you. See you Take care. again. You are from Join me. Ulaanbaatar? Huh?
You from UB? UB. You. No, I go in New York too. I live two places here in New York. Okay, okay. This. Good. It's my pleasure to Yeah, meet you. nice pleasure to meet you. I love your movies. So beautiful. You Always know cry. any word? Huh? You know any word? Indian word? Indian word? Yes. No. Namaste. Oh, namaste, Yeah. namaste. Teach me more. Okay. How about have a nice day? Have a nice day. It's difficult. நல்லா இருங்க. நல்லா இருங்க. Yes, நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. Take care. You're my Bye bye. ஓகேங்க, அந்த அக்காட்ட 10,000 ஒன்று வாங்கிட்டேன். வாங்கிட்டு அவங்களுக்கு 10,000 கொடுத்துட்டேன். அது பெரிய காசு இல்லை, 500 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். நம்ம நாட்டோட பேர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே போகிற வீடு இருக்காது. ஆக்சுவலாக நேற்று வெயில் பிச்சு அடிச்சிச்சிங்க, அதனால தான் டிஷர்ட் போட்டு வந்தேன் நான். பட் இன்றைக்கி குளிர் அதிகமாக இருக்குது. சார் தேங்க்யூ சார், ஐ காட் இட் சார். நம்ம ஒருத்தங்க வாங்குறத பார்த்துட்டு எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மக்கிட்ட விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உலான்பட்டார்லேயே மிகப்பெரிய பில்டிங்காக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் இன்னும் 1 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாக இருக்கும். வெறும் 6 மாதத்தில் வந்து இந்தளவுக்கு உயரமாக வந்து கட்டியிருக்காங்களாங்க. காற்று கொஞ்சம் நின்றுச்சிங்க, பரவாயில்ல. இதான் அந்த பஸ் ஸ்டாண்ட், நம்ம வந்தோம்னா அன்றைக்கி சேம் பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக இருக்குங்க. Flashback. செங்கிஸ்கானுடைய ஸ்டாச்சு காம்ப்ளெக்ஸ் போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து முடி இருக்கும், ஏன்னா வந்து அது முந்தானத்தை எடுத்தது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம் ஒரு சாதாரண மனிதருக்காக கட்டப்பட்ட இடம் கிடையாது. உலக வரலாற்றிலேயே அனைத்து இடங்களையும் கைப்பற்றி ஆட்சி பண்ண ஒரு மனுஷனுக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு இடத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம். நாம் கெங்கிஸ்கான்னு சொல்லுவோம், ஆனால் மங்கோலியன் அவரை சிங்கிஸ்கான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் இவர். அந்த காலத்தில் மங்கோலியாவில் நிறைய நோபாடிக் ட்ரைபல் பீப்புள் வந்து இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க கூட சண்டை. அந்த நேரத்தில் ட்ரைபல்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனவர் தான் இந்த கெங்கிஸ்கான். கொரியாவிலேருந்து ஈரோப் வர கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இன்டர்நெட் கிடையாது, ஃபோனு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை எப்படி மேனேஜ் பண்ணாரு அப்படின்றது தான் ஷாக்கிங்கான விஷயமே. மங்கோலிய கலாச்சாரத்தில் இந்த குதிரை அப்படின்றது சாதாரண ஒரு விலங்கு கிடையாது, இவங்களுடைய அடையாளம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் பயணம் பண்ணுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, உணவுக்கு, பால்களுக்கு, இவங்களுடைய சர்வைவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குதிரை தான் வந்து முக்கியமான ஒரு விலங்காக வந்து இவங்க கலாச்சாரத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் கார்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ குதிரைகள் இருக்கோ அந்தளவுக்கு அவங்க பவரான குடும்பம் அப்படின்றத அதை வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா சுமார் 40 மீட்டர் உயரம் வந்து இருக்குங்க. மேலே இருக்கிற குதிரையோட தலை வரைக்கும் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போக முடியுதானான்ட்டு. இந்த மங்கோலில் இருந்த மங்கோல் எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக குதிரைகளை வச்சு தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா குதிரைகள் ஒவ்வொரு நேரமும் ஓடும்போது ஒரு இடத்துல டயர்டாகும்போது இன்னொரு குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக போகும்போது அந்த ஸ்பீடை வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாதான். ஏன்னா ஒரு குதிரை வந்து டயர்டாகிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு குதிரை எடுத்துகிட்டு வேகமாக போய் அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதனால வந்து யாராலையும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண முடியலையா. இந்த யூரோப்லேருந்து ஏஷியா வரைக்கும் அப்போ நடந்த நிறைய வர்த்தகம்லாம் இருக்குல்ல, ஏஷியா சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில்க் ரோட்டில் வந்து முக்கியமாக வந்து நிறையா விஷயங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து இந்த கெங்கிஸ்கானுடைய மங்கோல் எம்பையர் தானாமா. ஸோ இந்த கெங்கிஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் கிடையாது, சாதாரண ஏழை குடும்பம் தான். ஏழை குடும்பத்துலேருந்து வந்து பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது, உலகத்தில் 5ல் 1 ஆள் வந்து பார்த்திங்கன்னா கெங்கிஸ்கானுடைய பிளட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்லாம் இருக்குது. அப்படி கிடையாது. பட் ஏஷியாவில் முக்கியமான இடங்களில் வந்து அதிகமாக கெங்கிஸ்கானுடைய அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் உலகத்தில் 5ல் 1 ஆள் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போது உள்ளே போகலாம். உள்ளே போய் இந்த இடத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே போய் தனியாக நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும். இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸியில் தான் வர முடியுங்க. செம்ம தூரம்.
Hi. How much the ticket? One person, 30,000. 20,000. Oh, no. இந்த இடத்துல எவ்வளோ போட்டிருக்குன்னு தெரில எனக்கு. ஃபுல்லாக மங்கோல் மொழியில் போட்டிருக்கு. தேங்க்யூ. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 துக்ரிக்கு வருதுங்க காஸ்ட்டு. நான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. No need to scan. Thank you. Oh my god. ஸ்கேன் பண்ண தேவையில்ல, சும்மா வந்துருக்கலாம் போல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த காலத்தில் செங்கிஸ்கான் யூஸ் பண்ண ஷூ போல் பயங்கரமாக பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் மங்கோலியா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூ வந்து வாங்கியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. பட் இந்த மாதிரி ஷேப்பில் வாங்கலாம், நார்மல் ஷூ மாதிரி தான் வாங்கினோம். பட் இந்தளவுக்கு உயரமாக கால் முட்டி வரைக்கும் வரும் அந்த ஷூ இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்தியாவுக்கு. ஏன்னா இது மாதிரி ஷூலாம் வந்து கிடைக்காதுங்க, இங்கே மங்கோலியா வந்தால் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே இருக்கிற மேலே விழுந்து இருக்காது பார்த்திங்கன்னா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கெங்கிஸ்கான். அது கீழே உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த குடும்பத்தில் இருந்த அவருக்கு பின்னாடி ஆட்சி பண்ண தலைவர்கள். எப்படி இருக்காங்க பாருங்க, ஒரு தொப்பி, சின்ன மீசை, குதிரையில் போய் பல நாடுகளை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினேன், ஃபுல்லாக ஸ்டிக்கராக இருக்குது. அடுத்த வாட்டி நம்மளும் ட்ரிப்பேட் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வரணுங்க. எடுத்து வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டி வரணும். எல்லாம் இங்கே வந்தவங்களாம் வந்து ஞாபகார்த்தமாக அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் லிஃப்ட் வச்சு அதுக்கு மேலே படி. வா, இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையோட தலைக்கிட்ட வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து பாருங்கள் இந்த சிலையோட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கெங்கிஸ்கான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள். மங்கோலியாவில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமான இடம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் கெங்கிஸ்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தினான ஒரு விப்பு கிடச்சிருக்கு. விப்புனா இதுதான் நினைக்கிறேன், நான் ஆன்லைனில் தேடி எனக்கு கிடைக்கல, சரியாக விட கிடைக்கல. இந்த விப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனால இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சிலைகளை இவருக்காக ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க நினைவாக. பயங்கர பெருசாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண சிலையை வந்து பார்க்குறேன் இவ்வளோ பெருசாக. இங்கேருந்து உயரத்தில் பார்க்கும்போது தெரியுது எதனால் வந்து மங்கோலியன் பீப்புள் வந்து அதிகமாக குதிரைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. போருக்கு போகணும், இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக குதிரையை வச்சு மட்டும் தான் போக முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய மங்கோலியா சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இதே குளிர்காலத்தில் -50 -60 இருந்தப்போ இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் குதிரையில் நான் 2 நாட்கள் வந்து பயணம் பண்ணேன். உண்மையிலேயே அந்த காலத்துலலாம் எப்படி இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்றத என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா காட்டுக்குள்ளே நாங்கள் போட்டு குதிரையை எடுத்துகிட்டு கிளைகள்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே பூந்து போயிட்டே இருந்தோம். வித்தியாசமான ஒரு அனுபவம்னே சொல்லலாம் அதெல்லாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சுமார் 58 கிலோமீட்டருங்க மங்கோலியா உலான்பாட்டார்லேருந்து. அங்கேருந்து நம்ம காரில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணி வர முடியும், டாக்ஸியில் மட்டும் தான் நீங்கள் வர முடியும். நான் ஹாஸ்டலில் டாக்ஸி எடுத்து வந்தேன். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா கேட்டேன் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டேன். டாக்ஸி மட்டும் தான் போக முடியுமான்னு கேட்டேன். ஆமாம், டாக்ஸி மட்டும் தான் போக முடியும், நாளைக்கு ஒருத்தர் போகிறாரு, நீங்கள் அவர் கூட ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட ஷேர் பண்ணி ஒரு ஆளுக்கு 80,000 துக்ரிக்கு வந்துச்சு, மங்கோலியன் துக்ரிக்கு. அது உள்ள என்ட்ரி வந்ததுக்கப்புறம் 30,000. அப்போனா 1,10,000 துக்ரிக் இங்கே வரத்துக்கு மட்டும் திரும்ப கொண்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க ஹாஸ்டல்லையே. செம்ம தூரங்க, பயங்கர தூரம். அதுவும் இந்த நகரத்தை விட்டு வெளில வந்து செம்ம டிராஃபிக். அந்த காலத்தில் இவங்க போருக்கெலாம் போகும்போது பயங்கரமான ஒரு ட்ரிக்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ எதிரிகள் வந்து நம்மளை பார்த்தோன்னே இவங்க வந்து தெளிச்சு ஓடுற மாதிரி குதிரையில் வந்து ஓடிருக்காங்க. அப்படி ஓடும்போது எதிரிகளை வந்து இவங்களை துரத்திட்டு வரும்போது அப்படியே ரவுண்டு கட்டி எதிரியை வந்து போட்டு தள்ளுறது தான் எங்களுடைய ட்ரிக்கே. அந்த காலத்தில் இப்படி தான் வந்து நிறையா பேரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஒரு நகரத்தில் போய் அடிப்பாங்களாம், லைட்டாக அடிச்சுட்டு அந்த இடத்த ஆட்சி பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியலன்னா ஃபுல்லாக நகரத்தை அழித்து அதை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிடுவாங்களாம்.
அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப மோசமாக ஆட்சியில் வந்து இருந்து நிறைய இடங்களை காலி பண்ணி கேப்சர் பண்ண ஒரு ஆள் தான் வந்து இந்த செங்கிஸ்கான். பாய் செங்கிஸ்கான். ஊருக்கு வெளியில் ஒரு சிலையை கட்டி பயங்கரமாக டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. இந்த மங்கோலியா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க கலாச்சாரங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் இடம்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் சொவினியர் கடை. சொவினியர் கடையில் நிறையா மேக்னெட் இருக்குது. வந்ததுக்கு ஏதாவது மேக்னெட் வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்க, ஆட்டோட கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொவினியர் ஆக்கி வச்சுருக்காங்க. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே சாட்டை